எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். இன்ஃபர்மேட்டிவான வீடியோ பார்க்க போறோம். என்னடா இன்ஃபர்மேட்டிவான வீடியோ பார்க்க போறோம்ன்னு சொல்லிட்டு எல்லாம் ரூஃப காமிச்சிட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆ ஏன்னா இங்க தான் வந்து அந்த விஷயமே இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நான் வந்து அடிக்கடி வந்து கிளீன் பண்றனால உங்களால வந்துட்டு அந்த ஒட்டடைய வந்து அவ்வளோ சீக்கிரம் இங்க பார்க்க முடியாது. ரொம்ப மைன்யூட்டா தான் தெரியும். இந்த இடத்துலலாம் பாருங்க. ஆக்சுவலா வந்து எங்கேயாவது ஒரு ஓரத்துல இருக்கும். ரொம்ப எல்லா இடத்துலயும் வந்து இருக்காது. ஸோ இங்கேயும் இந்த சைடும் பாருங்க. ஸோ அந்த ஓரத்துல மட்டும் கார்னர்ல மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கு. சரியா? ஸோ வந்து ஒட்டடை ஃபுல்லா வந்துரும். இங்க பாருங்க. இப்ப இந்த இடத்துல இருக்கு. நான் இப்ப ரீசெண்டா தான் கிளீன் பண்ணேன். ஆனா வந்து இப்ப இங்க பாருங்க. இங்க ஒட்டடை இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்க பாருங்க. இந்த இடத்துல இருக்கு. இத விட வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்க வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க தான். தலைவர் வந்து இங்க தான் அதிகமா குடியே இருப்பாரு. ஃபுல்லா பாருங்க இந்த சைடெல்லாம். இங்கெல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் எவ்வளோ டைமு கிளீன் பண்ணாலும் மறுபடியும் ஃபுல்லா ஃப்ரீக்வென்ட்டா வந்துட்டு அடிக்கடி வந்து வந்துட்டே தான் இருக்கு. இங்க பாருங்க. இது ஃபுல்லா இருக்கா? இந்த சைடு ஃபுல்லா பாருங்க. இங்க ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா இந்த மரம் தான். ஸோ மேல் ஃப்ளோருங்கிறனால இது மரம் ஃபுல்லா காத்தடிச்சுட்டே பாருங்க. நான் அப்போத காமிச்சது வந்துட்டு பால்கனி. இது வந்து யூட்டிலிட்டி ஏரியா. ஸோ இங்கேயும் ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த சைடும் ஃபுல்லாக பாருங்கள். எல்லாமே வந்து மரமாக தான் இருக்கும் ஃபுல்லாக சுற்றி. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா வந்துட்டு எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணாலுமே வந்து எகெயின் அண்ட் எகெயின் வந்துட்டு சீக்கிரமாகவே வந்துட்டு இந்த டஸ்ட்டு வந்துட்டு ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த நூலாம்படைலாம் வராமல் வந்துட்டு எப்படி பண்ணலாம்? என்ன டெக்னிக் இருக்குது? இப்போது நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பக்கெட்டில் வந்துட்டு ஒரு 1/2 பக்கெட் வந்து தண்ணி வேணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத்து, அதுக்கப்புறம் வந்து சூடம், அதுக்கப்புறம் நீங்கள் ஒட்டரை அடிப்பீங்கள்ல அந்த ஸ்டிக்கு. ஸோ இதுதான் தேவை. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த தண்ணியில் வந்துட்டு நீங்கள் இப்போ வீடு ஃபுல்லாக அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 3 சூடம் போதும். 3 இல்லைன்னா வந்து 4 சூடம். இதை எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா பொடிச்சு இந்த தண்ணிக்குள்ளே வந்து போட்டுருங்க. ஃபுல்லாக அந்த தண்ணிக்குள்ளே போட்டுட்டு தண்ணியை வந்து நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ எல்லாம் இந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா கலக்கியாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கிளாத் நம்ம எடுத்தோம்ல, அதை என்ன பண்ணணும்னா வந்துட்டு நீங்கள் அந்த ஒட்டடை குச்சியில் வந்துட்டு மேலே வந்து கட்டணும். ஏதாவது ஒரு வேஸ்ட் கிளாத் எடுத்துக்கோங்க. இந்த இது ஃபுல்லாக வந்து படுற அளவுக்கு இந்த இடம் வந்துட்டு நல்லா வந்து படணும். ஸோ அந்த செவுத்து கார்னர்லலாம் அடிக்கிறதுக்கு. ஸோ அதனால வந்து கரெக்டாக அந்த இது பார்த்து கீழே ஒரு ரப்பர் பேண்டோ இல்லைன்னா வந்துட்டு ஒரு இதை வச்சு கட்டிக்கோங்க. இப்போ இது நல்லா வந்து கட்டியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கட்டின துணியை வந்துட்டு நீங்கள் அப்படியே இந்த பக்கெட்குள்ளே வந்துட்டு நல்லா வந்து டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து புழிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து தண்ணி கீழே வடியாமல் இருக்கிறதுக்காக. ஓகேவா? இப்போது இதை வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, எந்த இடத்துல வந்துட்டு ஒட்டடை இருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்கள் அப்படியே தேய்க்கணும்.
இப்போ பாருங்க, ஆல்மோஸ்ட் வந்து நான் எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஃபுல்லாக வந்து அந்த சூடம் வச்சு இது பண்ணேன்ல, அது ஃபுல்லாக வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்துட்டு தொடச்சாச்சு அந்த துணியை வச்சு. இப்போ நான் காட்டுறது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல கிளியரா. நான் இப்போ வந்து வீட்டுக்குள்ளே எடுத்துட்டு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் உங்களுக்கு அந்த சூடம் இது பண்ணி உங்களுக்கு நான் எல்லாமே தொடச்சி காமிச்சேன்ல. ஸோ தொடச்சி காமிச்சு ஆல்மோஸ்ட் வந்துட்டு 2 மந்த்ஸ் ஆச்சு. 2 மந்த்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் இதை எடுத்துட்டு இருக்கேன். ஸோ நல்லாவே பாருங்க, அந்த கார்னர்லாம் பாருங்க. ஸோ அந்த இடத்துல நான் கொஞ்சம் உங்களுக்கு மேலே போயே காமிக்கிறேன். ஸோ இங்கே நீங்கள் வீட்டுக்குள்ளே பார்க்குறத விட வந்துட்டு உங்களுக்கு வெளியே பார்க்குறப்ப தான் நல்லா வித்தியாசம் தெரியும். ஏன்னா வந்து வெளியே தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, பால்கனிலையும் யூட்டிலிட்டிலையும். ஸோ வாங்க நம்ம அங்கே போய் பார்க்கலாம். தெரியுதா? இது நான் இப்போ எடுத்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பால்கனியில் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இது ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே ஃபுல்லாக வந்து நான் நிறையா தண்ணி வச்சு ஃபுல்லாக தொடச்சேன். ஸோ ஆல்மோஸ்ட் 2 மந்த்ஸ் ஆச்சு. நான் சொன்னேன்ல, இந்த மரம் இருக்கிறனால வந்து இங்கே சீக்கிரம் இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரியே உங்களுக்கு வந்துட்டு நான் யூட்டிலிட்டியும் காமிக்கிறேன். ஸோ எப்படி இருக்கு தெரியுதா? எல்லா டஸ்ட்டுமே வந்துட்டு அன்னைக்கு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு அந்த இதை அடித்தோம்ல, தொடச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதுக்கப்புறம் எதுவுமே வரல 2 மந்த்ஸுக்கு அப்புறம்.